மனைவிக்கான அந்தஸ்தை கொடுக்க வேண்டியவள் வீட்டிலிருந்து ஓடிவிட்டாள். என்னால் இந்த சமரச உறவை வாழ முடியாது. நீ உடையை மாற்றிக்கொண்டு தூங்கு. அர்ஜுன் மெஹ்ரா கூறியதைக் கேட்டு அந்த அனாதை பெண் அழுது கொண்டே சோபாவில் உட்கார்ந்தாள். மகள் ஓடிப்போனதால் அத்தை வலுக்கட்டாயமாக அர்ஜுனுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். அவள் ஒரு நரகத்திலிருந்து தப்பித்து மற்றொரு நரகத்தில் நுழைந்திருந்தாள். அவள் பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவ்வழியாகச் சென்ற அர்ஜுன் மெஹ்ரா அவளை பார்த்து, வீட்டில் இவ்வளவு கார்கள் இருக்கின்றன, பிறகு ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்றான். எந்த உரிமையில் நான் அந்த கார்களில் உட்காருவது என்று அவள் மறுத்த போதிலும் அவன் பதிலுக்கு வலுக்கட்டாயமாக அவளை தன் காரில் ஏற்றிக் கொண்டான். பூஜா, இதை அணிந்து கொண்டு தயாராகு என்று அத்தை கண்டிப்பான குரலில் கூறினார். பூஜாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவள் நடுங்கும் குரலில், அத்தை, இதெல்லாம் அவசியமா? நான் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அக்காவை திருமணம் செய்து கொள்ளதானே வந்திருந்தான் என்று கேட்டாள். அத்தையின் முகத்தில் கோபம் மேலோங்கியது. அவள் அருகில் வந்து அவளது கையை பிடித்துக்கொண்டு, இங்கே உன் விருப்பத்திற்கு எந்த அவசியமும் இல்லை. என் மகள் வீட்டிலிருந்து ஓடிப்போய் குடும்பத்தின் மானத்தை மண்ணில் கலந்துவிட்டாள். இப்போது இந்த குடும்பத்தின் மானம் உன்னால் மட்டுமே காப்பாற்றப்பட முடியும். அர்ஜுனின் கோபம், அவனது நடத்தையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இந்த வீடு, இந்த கூரை, இத்தனை வருடங்களாக நீ சாப்பிடும் இந்த உணவு, அதற்கான கடனை நீ அடைத்தே ஆக வேண்டும். நீ மறுத்தால் இன்றே இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு என்றார். பூஜா நடுங்கும் பார்வையுடன் அத்தையை பார்த்தாள். தனக்கு வேறு வழியில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் அமைதியாக தலைகுனிந்தாள். ஏனென்றால் அவளது அமைதியே அவளது விதியாக இருந்தது. திருமணம் முடிந்த உடனேயே வழியனுப்பி வைக்கப்பட்டாள். மெஹ்ரா மாளிகையில் அவள் எளிமையாக வரவேற்கப்பட்டாள். அங்கு இருந்த சில உறவினர்களின் மத்தியில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை நிலவியது. அங்கு மகிழ்ச்சியின் அறிகுறியே இல்லை. ஏதோ கடமைக்குச் செய்வது போல் அனைத்துச் சடங்குகளும் விருப்பமில்லாமல் செய்து முடிக்கப்பட்டன. பூஜா அவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஏமாற்றத்தின் கண்ணீர் இருந்தது. சுற்றியிருந்தவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். அந்த முணுமுணுப்பில் விஷம் நிறைந்திருந்தது. பாருங்கள், தன் கசினுடைய இடத்தில் வந்து உட்கார்ந்து விட்டாள் என்று ஒருவர் கூற, மற்றொருவர் கேலியாக சிரித்துக்கொண்டே, இந்த பெண் அவனது வாழ்க்கையையே அழித்து விடுவாள் என்று கூறினார். இந்த வெறுப்பு நிறைந்த பேச்சுக்களைக் கேட்டதும் அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளது கால்கள் தரையோடு ஒட்டிக் கொண்டிருந்தன. என் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பும் இல்லையா? எங்கு எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளும் வெறும் பகடைக்காயா நான் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்குப் பிறகு அவள் நேரடியாக அர்ஜுன் மெஹ்ராவின் அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். அது ஒரு காலத்தில் அவளது கசினுக்கு உரியதாக இருக்க வேண்டியது. அறைக்குள் நுழைந்ததும் அவளுக்கு மூச்சுத்திணறல் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவள் கட்டிலில் உட்கார்ந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். தனக்கு பிடிக்காத ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள் என்பது மட்டுமே அவளது துயரம் அல்ல, மாறாக தனக்கென்று எந்த அடையாளமும் இல்லாத ஒரு நிலைப்புள்ளியில் நிற்பதே அவளது உண்மையான துயரமாக இருந்தது. அவள் இப்போது மாற்றாக கொண்டுவரப்பட்ட ஒரு பெண் மட்டுமே, அவளையும் அவளது உணர்வுகளையும் மிதித்து நசுக்கிய அந்த பெண்ணின் இடத்திலிருக்கும் ஒருத்தி. தான் ஒரு நரகத்திலிருந்து தப்பித்து மற்றொரு நரகத்தில் நுழைந்துவிட்டதாக அவளுக்குத் தோன்றியது. அவளது அத்தையின் உபகாரங்களும் இப்போது அர்ஜுனின் அலட்சியமான நடத்தையும் சேர்ந்து அவளை ஒரு ஆழமான பள்ளத்தில் தள்ளிக் கொண்டிருந்தன. திடீரென்று அறையின் கதவு திறந்து அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் அவள் எழுந்து நின்றாள். அவன் அவளை பார்க்காமலேயே மனைவிக்கான அந்தஸ்தை கொடுக்க வேண்டியவள் வீட்டிலிருந்து ஓடிவிட்டாள். என்னால் இந்த சமரச உறவை வாழ முடியாது. உடையை மாற்றிக்கொண்டு தூங்கு என்றான். அர்ஜுன் மெஹ்ரா கூறியதைக் கேட்டு அவள் அழுது கொண்டே சோபாவில் உட்கார்ந்தாள். பிறகு அவன் பூஜாவை வெறுப்புடன் பார்த்து அலட்சியமான குரலில், நீயும் இந்த நாடகத்தின் ஒரு பகுதி என்பது எனக்குத் தெரியும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் உனக்கு ஒருபோதும் என் மனைவியின் அந்தஸ்தை கொடுக்க மாட்டேன் என்றான். பூஜா எதுவும் சொல்லவில்லை. அவள் அழுது கொண்டே மட்டுமே இருந்தாள். அவன் அவளை பார்க்காமலேயே அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அவள் சோபாவில் படுத்துக்கொண்டாள். அழுது கொண்டே எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. காலை சூரியன் உதித்ததும் அதன் வெளிச்சம் நேரடியாக பூஜாவின் முகத்தில் விழுந்தது. பூஜாவின் கண் விழித்தது. அவள் பதற்றத்துடன் எழுந்து புத்துணர்ச்சி பெற்று பயந்து அறையை விட்டு வெளியே வந்தாள். இப்போது அவள் ஹாலை கடந்து சென்று கொண்டிருந்தபோது தன் மாமியாரின் குரல் அவளுக்கு கேட்டது. அவர் அர்ஜுனின் அம்மா. அவருடைய குரலில் மென்மை இருந்தது.
பூஜா, மகளே, இங்கே வா என்று மாமியார் அவளை மென்மையாக அழைத்தார். பூஜாவின் எட்டுகள் அங்கேயே நின்றன. இன்றும் ஏதேனும் குத்தி பேசும் பேச்சை கேட்க வேண்டியிருக்குமோ என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு கனிவு இருந்தது. மாமியார் அவளை தன் அருகில் உட்கார வைத்து அவளது கையை பிடித்துக்கொண்டு, மகளே, உனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நேற்று நடந்ததெல்லாம் வீட்டின் சூழ்நிலையால் நடந்தது. நீ கவலைப்படாதே. இந்த மனிதர்களின் பேச்சை புறக்கணிக்க கற்றுக்கொள். இது சில நாட்களுக்கான கோபம் மட்டுமே. விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். நீ இந்த வீட்டின் மருமகள், இங்கே நீ பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை என்றார். மாமியாரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் பூஜாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் திரண்டது. அவள் லேசாக தலையசைத்ததும் மாமியார் அவளை தன் அன்பிலும் அரவணைப்பிலும் ஏந்தியவாறு கட்டியணைத்துக் கொண்டார். அந்த பொழுதில் பூஜாவுக்கு தனக்கொரு புகலிடம் கிடைத்துவிட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பூஜா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தாழ்ந்த குரலில், நான் இன்று பல்கலைக்கழகத்திற்குச் செல்ல வேண்டும். நான் செல்லவில்லை என்றால் எனக்கு பெரிய இழப்பு ஏற்படும். நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள். மாமியார் புன்னகையுடன் தலையசைத்து, ஆம் மகளே, தாராளமாகச் செல். உன்னுடைய படிப்பு மிகவும் முக்கியமானது. பார், உன்னுடைய சில பொருட்கள் வந்திருக்கின்றன. அதில் புத்தகங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கொள் என்றார். ஒருபுறம் வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை நோக்கி பூஜா உடனடியாக சென்றாள். அவள் அதை திறந்து பார்த்தபோது அதில் அவளது அனைத்து புத்தகங்களும் இருந்தன. எல்லா பொருட்களும் இருக்கிறதா என்று மாமியார் கேட்டதும் அவள் ஆம் என்று தலையசைத்தாள். சரி, செல் என்றார். அவள் உடனே அங்கிருந்து பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டாள். அதேவேளையில் பின்னணியில் அவளது மாமியார் ஒரு பெருமூச்சை விட்டார். வீட்டை விட்டு வெளியேறி பூஜா தெருவின் திருப்பத்திலிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து பல்கலைக்கழகத்தை நோக்கி புறப்பட்டாள். ஆட்டோ பயணத்தின்போது அவளது மனம் தொடர்ந்து அர்ஜுனின் இரவு கதைகளுடனும் அத்தையின் மிரட்டல்களுடனும் சுழன்று கொண்டிருந்தது. அவள் பல்கலைக்கழகத்தை அடைந்தபோது அங்கிருந்த சூழ்நிலை முற்றிலும் வேறாக இருந்தது. அவள் எல்லாவற்றையும் மறந்து தன் தேர்வில் கவனம் செலுத்த முயன்றாள். தேர்வுக்கூடத்தின் கதவு திறக்கப்பட்டதும் அவள் தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். மாணவர்கள் அனைவரும் தங்கள் தேர்வுத்தாள்களுக்காக காத்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று வகுப்பறையின் கதவு திறந்து கண்காணிப்பாளர் உள்ளே நுழைந்தார். பூஜா தலையை உயர்த்தி எதிரே பார்த்த மறுகணமே அவளது காலடியிலிருந்து நிலம் நழுவது போல் இருந்தது. எதிரே வேறு யாரும் இல்லை. சூட் அணிந்தபடி அர்ஜுன் மெஹ்ரா நின்று கொண்டிருந்தான். பூஜாவின் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. இந்த பருவத்தில் தங்களுடைய இறுதித் தேர்வை நடத்த வந்திருக்கும் புதிய பேராசிரியர் வேறு யாருமல்ல, தன் கணவன் அர்ஜுன் தான் என்பது அவளுக்கு இப்போதுதான் தெரிந்தது. பல்கலைக்கழகத்தில் அர்ஜுனை தன் பேராசிரியராக கண்டதும் பூஜாவின் ஆன்மாவே நடுங்கிப் போனது. தேர்வு முழுவதிலும் அர்ஜுனின் கடுமையான குளிர்ந்த பார்வை பூஜா மீதே இருந்தது. இதனால் பூஜாவின் கரங்கள் நடுங்கின. அவள் மிகவும் சிரமப்பட்டு தன் தேர்வை எழுதி முடித்தாள். தேர்வு முடிந்ததும் பூஜா விரைவாகத் தன் பையை எடுத்துக்கொண்டு பல்கலைக்கழகத்தின் வாயிலை நோக்கி ஓடினாள். எந்த விலையை கொடுத்தாவது அர்ஜுனை அங்கு மீண்டும் சந்திக்கக்கூடாது என்று அவள் நினைத்தாள். ஆனால் விதி வேறு எதையோ தீர்மானித்திருந்தது. மதிய நேர கடுமையான வெயில். பல்கலைக்கழகத்திற்கு வெளியே கடும் கூட்டம் இருந்தது. பூஜா சாலையோரம் நின்றபடி நீண்ட நேரம் ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். ஆனால் வரும் வழியில் அவளுக்கு எந்த ஆட்டோவும் கிடைக்கவில்லை. வரும் ஆட்டோக்கள் எல்லாம் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன அல்லது பூஜா கூறிய பகுதிக்கு வர மறுத்துவிட்டன. வெயிலின் தாக்கத்தினாலும் இரவின் சோர்வினாலும் அவளுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் சாலையில் அதிவேகமாக வந்த ஒரு பளபளப்பான கருப்பு நிற கார் பூஜாவுக்கு மிக அருகில் வந்து நின்றது. காரின் கண்ணாடி கீழே இறங்கியதும் உள்ளே அர்ஜுன் அமர்ந்திருப்பதை பூஜா கண்டாள். வழியில் அவள் நடந்தே வருவதை பார்த்த அர்ஜுனின் நெற்றியில் ஆழமான சுருக்கங்கள் விழுந்தன. அவனது முகம் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருந்தது. அவன் காரின் கதவை திறந்து மிகவும் கடுமையான அடக்கப்பட்ட குரலில் பூஜாவிடம் கோபப்பட்டான். வீட்டில் இவ்வளவு கார்கள் இருந்தன, உங்களுக்கு நடந்தே வர என்ன அவசியம் இருந்தது? இங்கே சாலையில் நின்று வேடிக்கை காட்டாதீர்கள். சீக்கிரம் காரின் உள்ளே உட்காருங்கள். பூஜா பயத்துடனும் ஏமாற்றத்துடனும் அர்ஜுனை பார்த்தாள். அவளுக்கு மறுப்பதற்கு எந்த வழியும் இருக்கவில்லை. அவள் பாரமான இதயத்துடன் காரின் கதவை திறந்து முன்னிருக்கையில் அமர்ந்தாள். கார் முதன்மை நெடுஞ்சாலையை அடைந்ததும் உள்ளே இருந்த சூழ்நிலை மிகவும் அமைதியானது. பூஜாவிற்கு தன் வேகமான மூச்சுக்காற்றின் சத்தம் கூட தெளிவாக கேட்டது. காரின் உள்ளே ஏசியின் குளிர்ச்சி இருந்தபோதிலும் பூஜாவின் உடல் பயத்தாலும் பதற்றத்தாலும் வேர்த்து கொட்டியது. அர்ஜுன் ஸ்டியரிங் மீது தன் கரங்களை எவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தான் என்றால் அவனது கைகளின் நரம்புகள் புடைத்துக் கொண்டு தெரிந்தன. அது அவனது உள்ளே கொதித்துக் கொண்டிருக்கும் கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தது. பூஜா தன் பார்வையை கீழே தாழ்த்தியபடி ஜன்னல் பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள்.
சில நிமிடங்கள் இந்த அமைதியிலேயே கழிந்தன. பிறகு திடீரென்று அர்ஜுன் காரின் வேகத்தை சற்றே குறைத்து தன் முகத்தை பூஜாவின் பக்கம் திருப்பாமலேயே மிகவும் நையாண்டியான குளிர்ந்த குரலில் பேசினான். ஒரு விஷயத்தை காதை திறந்து கேட்டுக்கொள் பூஜா. பல்கலைக்கழகத்தில் உனக்கும் எனக்குமிடையே ஏதேனும் உறவு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நீ வெறும் ஒரு சாதாரண மாணவி மட்டுமே. நான் உன்னுடைய பேராசிரியர். உன்னால் என்னுடைய தொழில்முறை வாழ்க்கையில் எந்த நாடகமும் உருவாவதையோ அல்லது யாருக்காவது நம்முடைய இந்த கட்டாய உறவைப் பற்றி தெரிய வருவதையோ நான் விரும்பவில்லை. அர்ஜுனின் இந்த வார்த்தைகள் பூஜாவின் இதயத்தில் மேலும் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தின. அவள் தன் குரலை தொண்டையிலேயே அடக்கிக் கொண்டு எதுவும் கூறாமல் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினாள். மீதியிருந்த முழு பயணமும் இந்த மூச்சுத்திணற வைக்கும் சூழ்நிலையிலேயே கழிந்தது. கார் அர்ஜுனின் வீட்டின் நிறுத்துமிடத்தில் வந்து நின்றதும் பூஜா இன்னும் தன் சீட் பெல்ட்டை கழற்றிக்கொண்டேதான் இருந்தாள். அதற்குள் அர்ஜுன் ஒரே அடியில் காரை விட்டு இறங்கினான். அவன் பூஜாவிற்காக காத்திருக்கக்கூட விரும்பாமல் வேகமான எட்டுகளுடன் நடந்து வீட்டிற்குள் நுழைந்தான். பூஜா ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். தன் பையை சரிசெய்து கொண்டு பாரமான அடிகளுடன் காரிலிருந்து இறங்கி வரவேற்பறை பகுதியை நோக்கி நடந்தாள். அவள் வரவேற்பறைக்குள் நுழைந்தபோது அங்கே இன்னும் விருந்தினர்களின் கூட்டம் இருந்தது. அத்தைகள், பெரியம்மாக்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் சோபாக்களில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தனர். பூஜா அர்ஜுனின் காரிலிருந்து இறங்கி உள்ளே வருவதை பார்த்ததும் முழு ஹாலிலும் திடீரென்று ஒரு அமைதி நிலவியது. அடுத்த வினாடியே கிசுகிசுப்பின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. இங்கே பாருங்கள், இந்த பெண்ணின் லட்சணத்தை. நேற்றுதானே திருமணம் முடிந்து வந்தாள் என்று அர்ஜுனின் பெரியம்மா தன் மருமகளின் காதில் அவ்வளவு உரத்த குரலில் கிசுகிசுத்தார். அது பூஜாவிற்கு தெளிவாக கேட்டது. வந்த உடனேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். காலையில் தனியாக போய்விட்டாள். இப்போது பார் எப்படி அவன் காரில் மகாராணி போல் திரும்பி வருகிறாள் என்று. முகத்தை பார்த்தால் எவ்வளவு அப்பாவி போல் இருக்கிறது. ஆனால் அதைவிட அதிக தந்திரங்கள் இவளிடம் இருக்கின்றன. மற்றொரு பெண் தன் முகத்தை சுளித்துக்கொண்டு, ஆமாம் அக்கா, அவள் ஓடிப்போனால் என்னவாம். இவள் அவளையும் விட 2 படி மேலே போய்விட்டாளே. இவள் தன் காயை சரியாக நகர்த்திவிட்டாள் அல்லவா. பெரிய குடும்பத்தின் சுகபோகம் கிடைத்துவிட்டதே என்றாள். இந்த எள்ளல் நிறைந்த அம்புகளைக் கேட்ட பூஜா வரவேற்பறையின் நடுவே மரத்துப் போய் நின்றாள். இதில் தன் தவறு எதுவும் இல்லை என்று எல்லாரிடமும் கத்திக் கூச்சலிட்டு சொல்ல வேண்டும் போல் அவளது இதயம் துடித்தது. ஆனால் அத்தை கொடுத்த மிரட்டல் அவளுக்கு முன்னால் வந்து நின்றது. அவள் தன் தலையை குனிந்தபடியே நின்றிருந்தாள். அதே நேரத்தில் அர்ஜுனின் அம்மா சமையலறையிலிருந்து வெளியே வந்து பூஜாவின் அருகில் வந்தார். அவளது தோளில் மென்மையாக கை வைத்து விருந்தினர்களைப் பார்த்து உரத்த குரலில் கூறினார். அர்ஜுன் தான் அவளை பல்கலைக்கழகத்திலிருந்து அழைத்து வந்தான். ஏனென்றால் வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. அவள் நம் வீட்டின் மருமகள். இப்போது கணவன் தன் மனைவியை அழைத்து வரச் சென்றால் இதில் மற்றவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்க என்ன அவசியம் இருக்கிறது? ரஷ்மி அம்மாவின் இந்த திட்டவட்டமான பதிலை கேட்டதும் அனைத்து பெண்களும் தங்களது முகங்களை திருப்பிக் கொண்டனர். ரஷ்மி அம்மா பூஜாவை பார்த்தார். அவருடைய கண்களில் அனுதாபம் இருந்தது. அவர் வேலைக்காரியை அழைத்தார். ரூபா, பூஜா மகளின் அறைக்கு ஜூஸும் உணவும் கொண்டு செல். அவள் காலையிலிருந்து பசியும் பட்டினியுமாக தேர்வு எழுதச் சென்றிருந்தாள். பிறகு அவர் பூஜாவிடம் மென்மையாக, நீ செல் பூஜா மகளே, உன் அறைக்குச் சென்று ஓய்வெடு. இந்த மனிதர்களின் பேச்சை பில்குல் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே என்றார். இது சில நாட்களுக்கான கோபம் மட்டுமே. எல்லாம் சரியாகிவிடும். பூஜா கலங்கிய கண்களுடன் தன் மாமியாரை பார்த்தாள். அவருடைய இருப்பு இந்த கொதிக்கும் சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு குளிர்ந்த நிழலைப் போல இருந்தது. அவள் பாரமான இதயத்துடன் தன் அறையை நோக்கி நடந்தாள். புதிய செமஸ்டர் தொடங்கியிருந்தது. இது பூஜாவிற்கு ஒரு புதிய பரீட்சையை விட குறைந்ததாக இருக்கவில்லை. இப்போது அர்ஜுன் வெறும் ஒரு தேர்வை மேற்பார்வையிடுபவர் மட்டுமல்ல, அவன் வழக்கமாக அவர்களின் வகுப்பிற்கு பேராசிரியராகவே வரத் தொடங்கியிருந்தான். அர்ஜுன் முதல் முறையாக வகுப்பறையில் காலடி எடுத்து வைத்த நாளன்று முழு வகுப்பிலும் ஒரு பரபரப்பு பற்றியது. அவன் எப்போதும் போல் தன் 3-piece சூட்டில் மிகவும் கம்பீரமான ஆளுமையுடன் மேஜைக்குப் பின்னால் நின்றிருந்தான். அவன் வந்தவுடனேயே வகுப்பிலிருந்த பெண்களிடையே முணுமுணுப்பின் ஒரு முடிவில்லாத தொடர் தொடங்கியது. ஓ மை காட், இவர்தான் நம்முடைய புதிய பேராசிரியரா? இவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று ஒரு பெண் பூஜாவிற்கு பின்னால் அமர்ந்தபடி கிசுகிசுத்தாள். இவருடைய ஆளுமையைப் பார், எவ்வளவு கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறார். இனி இவருடைய வகுப்பை ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது என்று மற்றொரு பெண் திறந்த மனதுடன் கூறினாள். வகுப்பில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் அர்ஜுனின் ஆளுமையாலும் அவன் நடத்தும் விதத்தாலும் மிகவும் கவரப்பட்டு கொண்டிருந்தனர். ஆனால் பூஜா இவர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்டு உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தாள்.
பெண்களின் பார்வையில் அர்ஜுனுக்கான அவ்வளவு ஈர்ப்பை பார்த்து அவள் ஒரு விசித்திரமான பதற்றத்தை உணர்ந்தாள். அதற்கு அவளால் எந்த பெயரையும் சூட்ட முடியவில்லை. இந்த பதற்றம் பல்கலைக்கழகத்தின் நடைபாதையில் ஒரு புதிய காட்சியைக் கண்டபோது கடுமையான கோபமாகவும் பொறாமையாகவும் மாறியது. அவர்களின் மற்றொரு பெண் பேராசிரியை தன் நவீன ஆளுமைக்காக அறியப்பட்டவர் அர்ஜுனுக்கு மிகவும் அருகில் வர முயற்சி செய்து கொண்டிருந்தார். பூஜா நூலகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தபோது அவளது பார்வை அவர்கள் இருவர் மீதும் விழுந்தது. அந்த பேராசிரியை அர்ஜுனுக்கு மிக அருகில் வந்து நின்று கொண்டு அவனிடம் சிரித்துப் பேசி உரையாடிக் கொண்டிருந்தார். அர்ஜுன் எப்போதும் போல் கம்பீரமாக இருந்தான். ஆனால் அவள் தொடர்ந்து அவனது கவனத்தை ஈர்ப்பதற்காக சிரித்துக் கொண்டும் ஒவ்வொரு பேச்சிற்கும் அவனுக்கு அருகில் நெருங்கிக் கொண்டும் இருந்தாள். பூஜாவிற்கு இந்த காட்சி தன் ஆன்மாவரை குத்துவது போல் இருந்தது. அவளுக்கு இது மிகவும் பிடிவாதமானதாக தோன்றியது. அவளது இதயம் ஓடிச் சென்று அந்த பெண்ணை அர்ஜுனிடமிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று துடித்தது. பூஜா இன்னும் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்த போதே திடீரென்று அந்த பெண் பேராசிரியை சிரித்துக்கொண்டே அர்ஜுனின் தோளில் கை வைத்தார். இது பூஜாவின் பொறுமையின் கடைசி எல்லையாக இருந்தது. அர்ஜுன் காரில் அவளுக்கு என்ன அறிவுரை கூறியிருந்தான் என்பதை அவள் மறந்து போனாள். அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் அவள் மறந்தாள். அவளுக்கு அந்த நேரத்தில் தன் சுயமரியாதையில் பற்றியெரிந்த தீ மட்டுமே உணர்ந்தது. அவள் வேகமான அடிகளுடன் நடந்து அவர்கள் இருவருக்கும் மிக அருகில் சென்றாள். நீங்கள் எப்படி இப்படி ஒருவரை தொட முடியும்? பூஜாவின் குரல் நடைபாதையில் எதிரொலித்தது. அதில் கோபமும் உரிமை கோரும் தொனியும் தெளிவாகத் தெரிந்தது. அந்த பெண் பேராசிரியையும் அர்ஜுனும் ஒரே நேரத்தில் திடுக்கிட்டனர். பூஜா கோபத்தால் கொதிக்கும் பார்வையுடன் அந்த ஆசிரியரை பார்த்து, இவரை தொடுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? எல்லைக்குள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். நடைபாதையில் இருந்த மற்ற சில மாணவர்களும் திரும்பி அவர்களை பார்க்கத் தொடங்கினர். அந்த பெண் பேராசிரியை பூஜாவின் இந்த துணிச்சலைக் கண்டு திகைத்துப்போய் வெட்கத்தாலும் கோபத்தாலும் தன் கையை உடனே பின்னுக்கு இழுத்து கொண்டார். அர்ஜுன் ஆச்சரியத்துடனும் ஆழமான பார்வையுடனும் பூஜாவை பார்த்தான். அவள் கோபத்தால் சிவந்து போயிருந்தாள். அவளது மூச்சுக்காற்று வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பூஜாவின் கண்களில் தெளிவாக பிரதிபலித்த கோபத்தை பார்த்த அர்ஜுனின் முகத்தில் ஒரு காணாத மெல்லிய புன்னகை அரும்பியது. பூஜா தனக்காக இந்த அளவிற்கு தவிப்பதை பார்த்து அவனுக்கு நன்றாக இருந்தது. ஆனால் அடுத்த கணமே சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து அவன் தன் அந்த புன்னகையை சக்தி மறைத்துக் கொண்டான். அர்ஜுன் தன் முகத்தில் மீண்டும் அதே பேராசிரியருக்கான பாரம்பரிய கடுமையான பாவனையைக் கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் பூஜையை கடிந்து கொண்டு பேசினான். பூஜா, இது ஆசிரியர்களின் பரஸ்பர விஷயம். இதில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு உடனே உங்கள் வகுப்பிற்குச் செல்லுங்கள். அர்ஜுனின் இந்த திட்டவட்டமான மற்றும் குளிர்ந்த நடத்தை பூஜாவின் கோபத்தை ஒரே வினாடியில் கண்ணீராக மாற்றியது. அவள் கலங்கிய கண்களுடனும் அழுது கொண்டிருக்கும் முகத்துடனும் அர்ஜுனை பார்த்தாள். அவன் எல்லார் முன்னாடியும் அவளை அந்நியப்படுத்திவிட்டான். பூஜா தன் கண்ணீரை மறைப்பதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து அழுதுகொண்டே வேகமான அடிகளுடன் தன் வகுப்பறையை நோக்கி ஓடினாள். அவன் வகுப்பறைக்குள் நுழைந்தபோது அவனது பார்வை நேரடியாக பூஜா மீதே விழுந்தது. பூஜாவின் இந்த நிலையைக் கண்டு அர்ஜுனுக்கு உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. பூஜாவின் இதயத்தில் இருக்கும் இந்த எரிச்சல் உண்மையில் அவன் மீதான அவளது உரிமை உணர்வுதான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அவன் மிகவும் திறமையாக தன் உதடுகளில் வந்த அந்த புன்னகையை கம்பீரமான கடுமையான பாவனைக்கு பின்னால் மறைத்து கொண்டான். அவன் வகுப்பறையை பார்த்து கம்பீரமான குரலில், இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானது. இன்று உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கும் என்றான். வகுப்பறையில் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு பரவியது. பூஜா கோபமடைந்து தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றாள். அவள் அர்ஜுனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உரத்த குரலில், நான் இந்த தேர்வை எழுத மாட்டேன் என்றாள். முழு வகுப்பறையிலும் அமைதி நிலவியது. போர்ட்டில் அர்ஜுனின் பேனா நின்றது. அவன் தன் பார்வையை பூஜா மீது திருப்பினான். அவள் இப்போது தன் பிடிவாதத்தாலும் கோபத்தாலும் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். அர்ஜுன் மெதுவாக மேடையை விட்டு கீழே இறங்கி பூஜாவின் மேஜைக்கு அருகில் வந்து நின்றான். அவனது ஆளுமையின் கம்பீரம் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் வகுப்பில் இருந்த மற்ற மாணவர்கள் பயந்து நடுங்கிப் போயினர். மிஸ் பூஜா, அர்ஜுனின் குரல் பனியைப் போல் குளிர்ந்து இருந்தது. இது ஒன்றும் சந்தை அல்ல, உங்கள் விருப்பப்படி முடிவெடுப்பதற்கு. நான் தேர்வு இருக்கும் என்று சொன்னால் இருக்கும். நான் தான் சொன்னேனே, நான் எழுத மாட்டேன் என்று. பூஜா கத்தினாள். அவளது குரலில் கோபம் தெளிவாகத் தெரிந்தது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? என்னை இப்படி உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? எனக்கு உங்கள் வகுப்பறையிலோ அல்லது உங்கள் இந்த தேர்விலோ எந்த ஆர்வமும் இல்லை.
அர்ஜுனின் கண்களில் கோபப்பொறிகள் பறந்தன. அவன் மேலும் ஓரடி முன்னோக்கி வைத்தான். பூஜாவுக்கு மிக அருகில் வந்து அவளது கண்களை பார்த்தவாறு மிகவும் குளிர்ந்த அடக்கப்பட்ட குரலில் பேசினான். போதும், உன்னுடைய இந்த நாடகம் மிகவும் அதிகமாகிவிட்டது. இந்த வகுப்பிற்குப் பிறகு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து என்னைச் சந்தி. இப்பொழுதே, உடனே. இவ்வளவு கூறிவிட்டு அவன் மீண்டும் மேடையை நோக்கிச் சென்று மீதி வகுப்பிற்கு தேர்வுத் தாள்களை விநியோகிக்கத் தொடங்கினான். பூஜா தன் இடத்தில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கோபத்தால் பைத்தியமாகிக் கொண்டிருந்தாள். ஆனால் அர்ஜுனின் இந்த உத்தரவை தட்ட முடியாது என்பதும் அவளது இதயத்திற்கு எங்கோ ஒரு மூலையில் தெரிந்திருந்தது. வகுப்பு முடிந்ததும் பூஜா தன் பையை எடுத்துக்கொண்டு கோபம் நிறைந்தவளாய் அர்ஜுனின் அலுவலகத்தை நோக்கி நடந்தாள். அவளது ஒவ்வொரு அடியும் தரையில் புதைவது போல் இருந்தது. அவள் அலுவலக கதவை அடைந்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அர்ஜுன் தன் நாற்காலியில் அமர்ந்து கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். பூஜா உள்ளே வந்ததும் அவன் வேகமாக தலையை உயர்த்தி நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான். இன்று நடைபாதையில் எல்லார் முன்னாடியும் இப்படி கத்துவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? கதவை மூடிக்கொண்டே அர்ஜுன் அவள் மீது பாய்ந்தான். பல்கலைக்கழகத்தில் நமக்கு எந்த உறவும் இல்லை என்று உன்னிடம் தெளிவாக கூறியிருந்தேன். பிறகும் நீ அங்கே நாடகத்தை உருவாக்கினாய். பூஜாவும் பின்வாங்கவில்லை. அவள் தன் அனைத்து தைரியத்தையும் திரட்டிக்கொண்டு அர்ஜுனின் அருகில் சென்று, ஏன் பேசக்கூடாது? உங்களுடன் அந்த ஆசிரியை ஒட்டிக்கொண்டு வந்த விதம் உங்களுக்கு தெரியவில்லையா? என் பக்கத்தில் ஏதேனும் ஒரு ஆண் இதேபோல் ஒட்டிக்கொண்டு வந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா? உங்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? என்றாள். அர்ஜுன் ஒரே தாவலில் பூஜாவிற்கும் அவனுக்குமான இடைவெளியைக் கடந்து அவளை சுவரோடு சாய்த்தான். அவனது கண்களில் கோபம் கொதித்தது. அவன் பூஜாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து கர்ஜித்தான். எச்சரிக்கை! மீண்டும் ஒருமுறை நீ இப்படி யோசித்தால் கூட. நான் தான் சொன்னேனே, இது ஒரு கட்டாய உறவு என்று. அதன் அர்த்தம் நீ என்னுடைய எல்லைக்குள் இருக்கிறாய். ஆனால் நீ என்றாவது உன்னுடைய எல்லையை தாண்டி அடியெடுத்து வைத்தாலோ அல்லது வேறு எந்த ஆணுடனாவது என்னைப் போன்ற நடத்தை புரிந்தாலோ நினைவில் வைத்துக்கொள் பூஜா, நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன். இந்த மரியாதை குறைவான நடத்தை நான் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். பூஜா அவனது நெஞ்சில் கை வைத்து அவனை பின்னுக்கு தள்ள முயன்றாள். ஆனால் அவன் அசையவே இல்லை. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அப்படியானால் நானும் அந்த ஆசிரியை உயிரோடு விடக்கூடாது. அவள் விக்கல் எடுத்தபடியே கூறினாள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நான் கல்லா? நானும் மனிதன்தான், எனக்கும் வலிக்கும். அர்ஜுனின் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு படர்ந்தது. பூஜாவின் இந்த அப்பாவத்தனமான உணர்ச்சிபூர்வமான பேச்சு அவனுள்ளிருந்த கோபத்தை ஒரு நொடியில் குளிரச் செய்தது. அவன் பூஜாவின் இடுப்பை தன் கரங்களால் வளைத்து நேரமே ஸ்தம்பித்துவிட்டது போல அவளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அர்ஜுன் தன் தலையை அவளது தோளில் சாய்த்துக்கொண்டு அடக்கப்பட்ட குரலில், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கே தெரியவில்லை என்றான். ஆனால் அந்த பொழுது மிகவும் குறுகியதாகவே இருந்தது. அடுத்த கணமே அர்ஜுனுக்கு தன் நிஜநிலையின் உணர்வு வந்தது. அவன் பூஜாவை ஒரே தள்ளாக தன்னிடமிருந்து விலக்கித் தள்ளினான். அவனது முகத்தில் மீண்டும் அதே குளிர்ச்சியும் அதே வெறுப்பும் திரும்பி வந்தன. அவன் தன் ஆடைகளை சரிசெய்து கொண்டு கதவை நோக்கி சைகை செய்தபடி மிகவும் வெறுப்பான குரலில் கூறினான், இனிமேல் என் முன்னாடி வராதே. உன்னுடைய இந்த செயல் எனக்கு உன்னுடைய உண்மையான தகுதியை காட்டிவிட்டது. நான் உண்மையிலேயே என் நிதானத்தை இழப்பதற்குள் இங்கிருந்து வெளியேறு. அவன் கோபத்தில் கத்தியதும் பூஜா அங்கிருந்து சென்றுவிட்டாள். பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் பூஜாவின் இதயத்தில் பற்றியெறிந்த தீ இன்னும் இணையவில்லை. அவள் மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து தன்னை அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டாள். அவளது பேச்சில் காரமும் கண்களில் யாருக்கும் புலப்படாத ஒரு சோகமும் குடியிருந்தன. அவள் எப்போதும் தன் அறையில் எரிச்சலுடனும் கடுமையான கோபத்துடனும் இருந்தாள். அன்று எல்லார் முன்னாடியும் அர்ஜுன் அவளை அந்நியப்படுத்தியது, அவளை கடிந்து கொண்டது மற்றும் அந்த பெண் ஆசிரியைக்கு ஆதரவாக பேசியது எல்லாமே பூஜாவின் இதயத்தில் ஒரு ஆழமான காயத்தை உருவாக்கியிருந்தன. அதை அவளால் மறக்க நினைக்கினும் மறக்க முடியவில்லை. அவளது சுயமரியாதை உடைந்திருந்தது. அவள் தன்னை மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். ஒரு நாள் இரவு அர்ஜுன் அறைக்குள் நுழைந்தபோது பூஜா எப்போதும் போலக்கட்டிலின் ஒரு மூலையில் பாரமான இதயத்துடன் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பார்ப்பது போல நடித்தபடி இருப்பதை பார்த்தான். புத்தகம் திறந்திருந்தது. ஆனால் அவளது பார்வை ஒரே இடத்தில் நிலைத்திருந்தது. அவள் எதையும் படிக்கவில்லை. அர்ஜுன் சில நிமிடங்கள் அமைதியாக அவளை பார்த்தான். எப்போதும் கோபத்தை வெளிப்படுத்தும் அவனது முகத்தின் கடுமையான வரிகள் இப்போது சற்று இளகியிருந்தன.
அவன் மெதுவாக பூஜாவின் அருகில் வந்து கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடி அவளிடம் பேச முயன்றான். பூஜா, எவ்வளவு காலம் இப்படி எரிச்சலாகவே இருப்பாய்? எவ்வளவு காலம் உன்னை நீயே இப்படி வதைத்துக் கொள்வாய்? அன்று பல்கலைக்கழகத்தில் நடந்ததெல்லாம் என்னுடைய கட்டாயம். நான் எல்லார் முன்னாடியும் ஒரு பேராசிரியரைப் போலத்தான் நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. நீ ஏன் என் சூழ்நிலையை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? அர்ஜுன் மென்மையாக அவளது தொட்டு பார்க்க முயன்றான். ஆனால் பூஜாவின் எதிர்வினை மிகவும் தீவிரமாக இருந்தது. ஏதோ நச்சுப் பொருள் தன்னை தொட்டுவிட்டது போல அவள் ஒரே இழுப்பாக தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். அவளது கண்களில் கோபம், தவிப்பு மற்றும் வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவள் அர்ஜுனின் பக்கம்பாராமலேயே தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்தாள். அவனுடன் பேசுவதற்குக் கூட அவள் தயாராக இருக்கவில்லை. அர்ஜுனின் எந்த சமாதானத்தையும் நம்ப அவள் தயாராக இல்லை. அர்ஜுன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு பூஜாவின் இந்த கல் போன்ற பிடிவாதமான நடத்தையைக் கண்டு ஏமாற்றத்துடன் தலையை குனிந்து கொண்டான். ஏனென்றால் பூஜாவின் கோபத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் தன் அகந்தையினாலும் சூழ்நிலையினாலும் கட்டுண்டு கிடந்த அவனுக்கு அவளுக்கு புரிய வைக்க வேறு எந்த வழியும் கிடைக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் பல்கலைக்கழகத்தின் சூழ்நிலை பூஜாவிற்கு ஒரு நரகத்தைப் போல மாறியது. அன்று நடைபாதையில் பூஜா அந்த பெண் ஆசிரியை மீது கத்தியதும், அர்ஜுன் நடுவில் வந்து அவளை கடிந்து கொண்டதும் மெல்ல மெல்ல முழு பல்கலைக்கழகத்திலும் ஒரு தீப்பொறியைப் போல பரவியிருந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாணவிகளிடையே இப்போது தினமும் இதுதான் பேசுபொருளாக மாறியிருந்தது. எங்கும் இதைப் பற்றிய விவாதங்கள்தான். பேராசிரியர் அர்ஜுனுக்கும் பூஜாவுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருப்பதாக வதந்திகள் முழு பல்கலைக்கழகத்திலும் உலவத் தொடங்கின. பூஜா நடைபாதையில் கடந்து செல்லும் போதெல்லாம் அவளுக்கு பின்னால் கிசுகிசுப்புகள் தொடங்கின. பார்ப்பதற்கு எவ்வளவு அப்பாவியாகவும் அமைதியாகவும் நடிக்கிறாள், ஆனால் உள்ளுக்குள் எவ்வளவு தந்திரக்காரியாக இருக்கிறாள் பார். அவளது வகுப்பில் இருந்த ஒரு வம்புக்கார பெண் தன் கும்பலுடன் நின்று கொண்டு உரத்த குரலில் கூறினாள், ஆமாம், பின்ன என்னவாம். வந்தவுடனேயே பல்கலைக்கழகத்தின் மிகவும் அழகான கம்பீரமான ஆசிரியர் மீது வலை வீசத் தொடங்கிவிட்டாள். இப்போது அவரை தன் வலையில் வீழ்த்தியும் விட்டாள். அதனால்தான் அன்று அந்த பெண் ஆசிரியை மீது அவ்வளவு கொதித்து எழுந்தாள். அர்ஜுன் மீது அவளுக்கு மட்டுமே உரிமை இருப்பது போல. பூஜாவின் அப்பாவித்தனம் இப்போது மக்களின் பார்வையில் ஒரு நடிகப்பாக மாறியிருந்தது. ஒவ்வொருவரும் அவளைப் பற்றி புறம்பேசிக் கொண்டிருந்தனர். அதேவேளையில் பேராசிரியர் அர்ஜுன் இந்த முழுச் சூழ்நிலையைப் பற்றியும் முற்றிலும் அறியாதவனாக இருந்தான். அவன் தன் வகுப்புகளில் மாணவர்களின் நடத்தை மற்றும் படிப்பில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். பல்கலைக்கழகத்தின் சுவர்கள் அவனது மற்றும் பூஜாவின் அவதூறு கதைகளால் எதிரொலிப்பது அவனுக்கு காதோரம் கூட தெரியவில்லை. ஒருநாள் பூஜா வகுப்பறையில் தனியாக அமர்ந்திருந்தபோது திடீரென்று பெண்களின் ஒரு பெரிய கும்பல் அங்கே வந்து சேர்ந்தது. அவர்கள் அனைவரின் முகத்திலும் கேலி, வெறுப்பு மற்றும் விஷமத்தனமான புன்னகை இருந்தது. ஒரு வேட்டைக்காரன் இரையை சூழ்வது போல அவர்கள் பூஜாவை நாலாபுறமிருந்தும் சூழ்ந்து கொண்டனர். அவர்களில் ஒரு பெண், அர்ஜுனின் தீவிர ரசிகையாக இருந்தவள், பூஜா மீது கடுமையான பொறாமையில் இருந்தவள், முன்னால் வந்து பூஜாவிற்கு முன்னால் நின்று நையாண்டியான முறையில் கைகளை தட்டியவாறே கூறினாள், வாவ் பூஜா, உன்னை மெச்சத்தான் வேண்டும். நீ பெரிய மறைமுகமான நபராக இருக்கிறாயே. பார்ப்பதற்கு இவ்வளவு அப்பாவியாகவும் வறுமை பரிதாப நடிகப்பும் செய்கிறாய். ஆனால் உள்ளுக்குள் அவ்வளவு தந்திரக்காரியாக நேரடி இலக்கை பேராசிரியர் அர்ஜுன் மீதே வைத்திருக்கிறாயா? உன்னுடைய இந்த வலையில் அவர் முற்றிலும் சிக்கிக் கொண்டாரா அல்லது இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கிறதா? என்ன நினைக்கிறாய்? பூஜா அவர்கள் அனைவருக்கும் இடையே நின்று தன் ஏமாற்றத்தை உணர்ந்து கொண்டிருந்தாள். அவளது இதயம் அவர்களுக்கு சவுக்கடி போன்ற பதிலை கொடுக்க துடித்தது. ஆனால் அவளுக்கு தன் சுயமரியாதை மீது பயம் இருந்தது. அவளது மனம் அவர்களின் நையாண்டி வார்த்தைகளால் புரி தரக உடைந்து கொண்டிருந்தது. அதே வேளையில் அர்ஜுனிடமிருந்தான இடைவெளியும் இந்த சூழ்நிலையும் அவளது வாழ்க்கையை இன்னும் அதிகமான வேதனைக்குள்ளாக்கிக் கொண்டிருந்தன. அவளுக்கு அமைதியைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை. ஏனென்றால் அமைதியே இப்போது அவளது ஒரே ஆயுதமாக இருந்தது. மற்றொரு பெண் வெறுப்புடன் பூஜாவின் பையை பார்த்துவிட்டு, மிகப்பெரிய யோகியை போல நடிக்கிறாய். நீ இங்கே படிக்க மட்டுமே வருகிறாய் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் உன்னுடைய உண்மையான நோக்கம் பல்கலைக்கழகத்தின் மிகவும் அழகான பேராசிரியரை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். அப்படி என்ன மாயாஜாலம் செய்துவிட்டாய் அவர் மீது? அவரும் உன்னுடைய பேச்சில் விழுந்துவிட்டார் என்றாள். பூஜாவின் இதயம் இந்த வார்த்தைகளைக் கேட்டு கடுமையாக துடித்தது. அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஆனால் இந்த முறை அவள் தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ளவில்லை. அவள் கோபத்துடன் எழுந்து நின்று நடுங்கும் குரலில், உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் உங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கீழ்த்தரமான எண்ணங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள்.
பூஜாவின் இந்த கோபத்தை பார்த்ததும் அந்த பெண்கள் சிரிக்கத் தொடங்கினர். அவளை இன்னும் அதிகமாக அவமானப்படுத்துவதற்காக பலவிதமான நையாண்டி வார்த்தைகளை கூறத் தொடங்கினர். இதனிடையே இந்த ரகளை கேண்டீன் மற்றும் நடைபாதை வரை பரவியது. அங்கே சில ஆண்களும் பூஜா மீது குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர். தற்செயலாக அர்ஜுன் அதே நடைபாதையை கடந்து சென்று கொண்டிருந்தபோது பூஜாவுக்கு எதிராக பேசப்பட்ட அநியாயமான வார்த்தைகளும் உரத்த குரல்களும் அவனுக்கு கேட்டன. அர்ஜுனின் ரத்தம் கொதித்தது. அவனது எட்டுகள் அங்கேயே நின்றன. அவனது கண்களில் கடுமையான கோபத்தின் அடையாளங்கள் தெரிந்தன. பூஜா மேலும் கேலி கூத்தாவதற்கு முன்போ அல்லது அவளது மானம் மேலும் காற்றில் பறக்கவிடப்படுவதற்கு முன்போ அர்ஜுன் கடுமையான கோபத்துடன் நடைபாதையில் இருந்த மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தான். எல்லாரும் அமைதியாக இருங்கள். அர்ஜுனின் கர்ஜனை போன்ற குரலை கேட்டு முழு நடைபாதையும் உறைந்து போனது. அவன் தன் கம்பீரமான ஆளுமையுடன் அந்த மாணவ மாணவிகளின் முன்னால் வந்து நின்றான். யாரேனும் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் சூழ்நிலையை கெடுக்கவோ அல்லது ஒரு மாணவியின் நடத்தை மீது விரல் நீட்டவோ முயற்சித்தால் அவர்களை அந்த வினாடியே பல்கலைக்கழகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்துவிடுவேன். உங்களுடைய வேலை இங்கே படிப்பது, ஒருவருடைய வாழ்க்கையை கேலிக்கூத்தாக்குவது அல்ல. இனி யாராவது காதுகளுக்கு இப்படிப்பட்ட செய்தி எட்டினால் எச்சரிக்கை. அர்ஜுனின் கம்பீரமான குரலை கேட்டு முழு நடைபாதையும் அப்படியே மயான அமைதியானது. அனைத்து மாணவர்களும் பயத்தின் காரணமாக தங்களது தலைகளை குனிந்தபடி அங்கிருந்து வகுப்பறைகளை நோக்கி ஓடினர். இந்த கடுமையான நடவடிக்கைக்குப் பிறகு சில நாட்களுக்கு பல்கலைக்கழகத்தில் முற்றிலும் அமைதி நிலவியது. பூஜாவின் முன்னாடியோ அல்லது அவளுக்கு பின்னாடியோ பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் வரவில்லை. ஏனென்றால் அனைவரும் அர்ஜுனின் கோபத்தையும் அவனது கண்டிப்பையும் நன்கு அறிந்திருந்தனர். பூஜாவும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். ஒருவேளை இப்போது இதெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதோ என்று நினைத்தாள். இருப்பினும் இந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முந்தைய அறிகுறி என்பது அவளுக்கு தெரிந்தே இருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை வேளையில் பல்கலைக்கழக நேரம் முடிந்திருந்தது. பெரும்பாலான மாணவர்கள் சென்றுவிட்டனர். பூஜாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. அவளுக்கு தலை கடுமையாக சுற்றியது. அவளால் மிகவும் சிரமப்பட்டே நடக்க முடிந்தது. அர்ஜுன் அவளை வாகன நிறுத்துமிடத்தில் தள்ளாடும் அடிகளுடன் நடப்பதை பார்த்ததும் அவன் தன் காரை அவளுக்கு அருகில் கொண்டு வந்து கண்டிப்புடன் உள்ளே அமருமாறு சைகை செய்தான். தன் உடலை சம்பாள முடியாத நிலையில் இருந்த பூஜா அமைதியாக காரில் அமர்ந்தாள். அர்ஜுன் காரை பல்கலைக்கழகத்தின் முதன்மை நுழைவாயிலிலிருந்து சிறிது தொலைவில் நிறுத்தினான். அங்கே வழக்கமாக மாணவர்கள் பேருந்துகளுக்கும் ஆட்டோக்களுக்கும் காத்திருப்பார்கள். பூஜா அங்கிருந்து ஏதேனும் ஆட்டோவில் சென்றுவிடட்டும் என்பதற்காக. ஏனென்றால் அர்ஜுன் ஒரு முக்கியமான வேலைக்காக உடனடியாக எங்கோ செல்ல வேண்டியிருந்தது. பூஜா காரின் கதவை திறந்து வெளியே இறங்கத் தொடங்கியபோது அங்கே இன்னும் சில மாணவர்கள் நிற்பதை அவள் மறந்துவிட்டாள். பல்கலைக்கழக நுழைவாயிலில் நின்றிருந்த சில மாணவர்களின் பார்வை நேரடியாக அர்ஜுனின் பளபளப்பான கருப்பு நிற கார் மீது விழுந்தது. அவளது வகுப்பில் இருந்த மிகவும் அகந்தை பிடித்த ஒரு பெண் அங்கே நின்று கொண்டிருந்தாள். காரின் முன் இருக்கை கதவு திறப்பதையும் பூஜா மிகவும் சோர்ந்த மற்றும் தளர்ந்த நிலையில் அர்ஜுனிடம் ஏதோ கூறியபடி காரிலிருந்து இறங்குவதையும் அவளது கண்கள் கண்டன. அர்ஜுன் பூஜாவை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு வேகமாக காரை முன்னோக்கிச் செலுத்தினான். அந்த பெண் இந்த காட்சியைக் கண்டு திகைத்துப் போனாள். அவளது கண்கள் ஆச்சரியத்தாலும் கோபத்தாலும் விரிந்தன. பூஜா ஆட்டோவை நோக்கிச் சென்றதும் அந்த பெண் ஓடிச் சென்று அங்கே நின்றிருந்த தன் மற்ற தோழிகளிடம் சென்று உரத்த குரலில் கத்தினாள். பெண்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள். பாருங்கள், நான் என் சொந்த கண்களால் எதை பார்த்தேன் என்று. இந்த பூஜா இப்போது வகுப்பறையில் அப்பாவி போல் சுற்றி வந்து கொண்டிருந்தாளே, இவள் வேறு யாருடனும் இல்லை, நேரடியாக பேராசிரியர் அர்ஜுன் சாரின் காரிலிருந்து இறங்குகிறாள். நான் என் சொந்த கண்களால் பார்த்தேன். அவர்கள் இருவரும் காரில் தனியாக இருந்தார்கள். அர்ஜுன் தான் அவளை இங்கே இறக்கிவிட்டுச் செல்கிறான். இப்போது ஆதாரமும் கிடைத்துவிட்டது. இதெல்லாம் முன்பே திட்டமிடப்பட்டதுதான். இதுவரை அடங்கிப் போயிருந்த வதந்திகள் இப்போது ஒரு வலுவான ஆதாரத்துடன் மீண்டும் பல்கலைக்கழகத்தில் தீப்பற்றி பரவின. பூஜாவின் வாழ்க்கையில் மீண்டும் ஒருமுறை கஷ்டங்களின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. பூஜா ஆட்டோவில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது அவளது நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. கடுமையான வெயில், மன அழுத்தம் மற்றும் பல்கலைக்கழகத்தில் தினமும் ஏற்படும் அவமானங்கள் அவளது நரம்புகளை தளரச் செய்திருந்தன. வரவேற்பறை பகுதியை கடந்து செல்லும்போது அவளது எட்டுகள் தள்ளாடின. அவள் எப்படியோ தன் அறையைச் சென்றடைந்தாள். அவள் கட்டிலில் விழுந்த கணமே கடுமையான காய்ச்சலின் பிடியில் சிக்கினாள். அவளது முழு உடலும் கொதித்துக் கொண்டிருந்தது. கண்களிலிருந்து ஏமாற்றத்தின் கண்ணீர் வழியத் தொடங்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அர்ஜுன் அறைக்குள் நுழைந்தபோது பூஜாவை இந்த நிலையில் கண்டு அவனது இதயத்தில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. எப்போதும் பூஜாவுக்கு முன்னால் கடுமையான மற்றும் குளிர்ந்த மனிதனாகவே நடந்து கொள்ளும் அவனது அந்த அகந்தையும் கோபமும் பூஜாவின் இந்த நிலையைக் கண்டு உருகத் தொடங்கின. அவன் பூஜாவின் அருகில் வந்து அவளது நெற்றியில் கை வைத்தான்.
பூஜாவின் உடல் தீயைப் போல் கொதித்துக் கொண்டிருந்தது. பூஜா, உனக்கு மிகவும் கடுமையான காய்ச்சல் இருக்கிறது. அர்ஜுனின் குரல் இந்த முறை குளிர்ச்சியாக இருக்கவில்லை, மாறாக அதில் ஒரு தெளிவான மென்மையும் கவலையும் இருந்தது. அவன் உடனடியாக முதலுதவி பெட்டியிலிருந்து காய்ச்சல் மருந்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு பூஜாவின் தலைமாட்டில் அமர்ந்தான். பூஜா பலவீனமாக கண்களைத் திறந்து அர்ஜுன் தனக்கு இவ்வளவு அருகில் இருப்பதை பார்த்து பின்வாங்க முயன்றாள். ஆனால் அர்ஜுன் மென்மையாக அவளது தோளில் கை வைத்து அவளைத் தடுத்தான். பிடிவாதம் செய்யாதே பூஜா, முதலில் இந்த மருந்தை சாப்பிடு என்று அவன் மிகவும் தாழ்ந்த மென்மையான குரலில் கூறினான். பூஜா அமைதியாக மருந்தை விழுங்கிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அர்ஜுன் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவன் சமையலறையிலிருந்து குளிர்ந்த தண்ணீரையும் துணிகளையும் வரவழைத்தான். அவன் தன் சொந்தக் கரங்களால் பூஜாவின் நெற்றியில் குளிர்ந்த நீர்த்துணிகளை வைத்துக்கொண்டே இருந்தான். தான் ஓர் அனாதையாக வாழும் வாழ்க்கையில் கடைசியாக யார் தன் மீது இப்படி அக்கறை எடுத்துக்கொண்டார்கள் என்பது பூஜாவிற்கு நினைவில் இல்லை. அர்ஜுனின் இந்த மாறிவரும் உருவம், அவனது தலைகுனிவு மற்றும் அவனது இந்த பராமரிப்பு பூஜாவின் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் சலனத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. அர்ஜுன் இப்போது முன்பை விட மிகவும் மென்மையானவனாக மாறியிருந்தான். அவனது குரல், அவனது பார்வை மற்றும் அவனது விதம் இப்போது பூஜாவை அந்நியமாக பார்க்கவில்லை. பூஜா அடுத்த சில நாட்களுக்கு கடுமையான பலவீனம் காரணமாக பல்கலைக்கழகத்திற்குச் செல்ல முடியவில்லை. அந்த நாட்களில் எல்லாம் அர்ஜுன் ஒரு உண்மையான வாழ்க்கைத் துணையைப் போல அவளை முழுமையாக கவனித்துக் கொண்டான். உடல்நிலை சீரான பிறகு பூஜாவின் வகுப்புகள் மீண்டும் தொடங்கியபோது அவள் சில நாட்களின் இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் ஒருமுறை பல்கலைக்கழகத்திற்கு செல்ல தயாரானாள். அவள் அர்ஜுனுடன் தான் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டாள். அர்ஜுனின் கார் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து நின்றதும் பூஜா ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு காரிலிருந்து வெளியே இறங்கத் தொடங்கினாள். ஆனால் பூஜாவின் விதி அன்றும் அவளுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அவளது வகுப்பில் இருந்த அதே வம்புக்கார பெண்கள், ஏற்கனவே பூஜாவுக்கு எதிராக விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தவர்கள் அங்கே நுழைவாயிலுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மீண்டும் ஒருமுறை பூஜா அர்ஜுனின் காரின் முன் இருக்கையிலிருந்து இறங்குவதைக் கண்டனர். பூஜா காரின் கதவை மூடி அர்ஜுனின் கார் முன்னோக்கிச் சென்ற மறுகணமே அந்த பெண்களின் கும்பல் பூஜாவை நோக்கி பாய்ந்தது. அவர்களின் முகங்களில் கேவலமான நையாண்டியான அலை வீசியது. இதோ வந்துவிட்டாள் பாருங்கள், பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய நாடகக்காரி. முன்பு அவளை பார்த்த அதே பெண் கைகளை தட்டியவாறே பூஜாவின் வழியை மறித்தாள். சில நாட்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து மாயமாகி நல்ல ஒரு சஸ்பென்ஸை உருவாக்கினாய் அல்லவா? நீ இனிமேல் ஒருபோதும் திரும்பி வரமாட்டாய் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் உனக்கு சரியான பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. மெச்சினோம் பூஜா, உனக்கு பெரிய லாட்டரி அடித்துவிட்டது. மற்றொரு பெண் விஷமத்தனமான புன்னகையுடன் பூஜாவை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பார்த்து நையாண்டியான குரலில், பேராசிரியர் அர்ஜுனைப் பார்த்து உனக்குச் சலித்துவிட்டது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் நீ தினமும் முன்பைவிட பலமாக அல்லவா வந்து கொண்டிருக்கிறாய். பார், இன்றைக்கும் மீண்டும் சாரின் காரிலிருந்துதான் இறங்குகிறாள் என்றாள். பூஜா தன் பையின் பட்டையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள். அவளது இதயம் வேகமாகத் துடித்தது. ஆனால் அவள் தன்னை சமாளிக்க முயன்றாள். மற்றொரு பெண் வெறுப்புடன் பூஜாவின் முகத்தை பார்த்துவிட்டு, நீ ஒரு கேலிக்கூத்து பூஜா, கேலிக்கூத்து என்றால் அங்கே வேடிக்கை இருக்கத்தானே செய்யும். மானம் என்று ஏதேனும் உன்னிடம் இருக்கிறதா? பார்ப்பதற்கு இவ்வளவு அப்பாவியாக நடிக்கிறாய், ஆனால் உன்னுடைய வேலைகளைப் பார். இன்னும் பேராசிரியர் அர்ஜுன் இங்கே வந்து சேரவில்லை, அதற்குள் நீ இங்கேயே உன்னுடைய பரிதாப நாடகத்தை தொடங்க பார்க்கிறாய். அப்படி என்னதான் உனக்கு வேண்டும்? எல்லார் முன்னாடியும் சார் உன்னை கடிந்து கொள்கிறார், ஆனால் அவருக்குப் பின்னால் நீ அவனது காரின் முன் இருக்கையில் அமர்ந்து சுற்றுகிறாய். நீ ஒரு கேலிக்கூத்து, கேலிக்கூத்துதான். அந்த கேலிக்கூத்து இனி தினமும் இங்கே நடக்கும் என்றாள். முதல் பெண் பூஜாவை துன்புறுத்தும் விதமாக அவளுக்கு மிக அருகில் வந்து, உன்னுடைய இந்த உண்மை எல்லார் முன்னாடியும் வரும் வரை நாங்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடமாட்டோம். யோக்கியாக நடிக்கும் நாடகத்தை இனி நிறுத்து என்றாள். பூஜா அந்த பெண்களுக்கு நடுவே தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அவளது இதயத்தில் அர்ஜுன் கொடுத்த அந்த மென்மையும் அன்பும் இருந்தன. அதை அவள் இந்தச் சில நாட்களில் கண்டிருந்தாள். பூஜா அந்த பெண்களின் விஷமத்தனமான நையாண்டி அம்புகளை தாங்கியவாறு ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து நின்றிருந்த வேளையில் நடைபாதையின் மற்றொரு கோடியிலிருந்து அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். தொலைவில் மாணவர்கள் ஒரு பெரிய கும்பலாக கூடியிருப்பதை பார்த்ததும் அவனது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. ஆனால் மாணவர்களுக்கு நடுவே பூஜா தனியாக கண்ணீர் வடிப்பதைக் கண்ட மறுகணமே அவன் கடுமையான கோபத்துடனும் கம்பீரமான அடிகளுடனும் கூட்டத்தை பிளந்து கொண்டு பூஜாவின் அருகில் வந்தான். அவன் வந்து சேர்வதற்குள் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணின் விஷவார்த்தை அவனது காதில் விழுந்தது.
பார்ப்பதற்கு இவ்வளவு உத்தமியாக நடிக்கிறாள், ஆனால் பேராசிரியர் அர்ஜுன் மீது வலை வீசி வீசி இதுவரை வந்துவிட்டாள். இப்போது நாடகம் நடக்கத்தானே செய்யும். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அர்ஜுனின் பொறுமையின் எல்லை மீறியது. அவன் கூறியும் பூஜா இதுவரை அமைதியாக நின்று கொண்டு தான் நிரபராதி என்று யாருக்கும் எதுவும் கூறாமல் தன்னை ஒரு கேலிக்கூத்தாக்கிக் கொள்வதைப் பார்த்து அவனுக்கு கடுமையான கோபம் வந்தது. அர்ஜுனின் ரத்தம் கொதித்தது. அவன் ஒரு நொடியும் யோசிக்காமல் எல்லார் முன்னாடியும் முன்னோக்கி வந்து பூஜாவின் நடுங்கும் கையை தன் பலமான கைகளில் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். முழு பல்கலைக்கழக மாணவர்களின் முன்னாடியும் அர்ஜுன் உரத்த கர்ஜனை போன்ற குரலில் கூறினான், நிறுத்துங்கள் உங்களது இந்த கீழ்த்தரமான நாடகத்தை. இவள் என் மீது எந்த வலையும் வீசவில்லை, மாறாக இவள் என்னுடைய மனைவி. பூஜா என்னுடைய தர்மபத்தினி. அர்ஜுனின் இந்த திடீர் அறிவிப்பை கேட்டு முழு நடைபாதையிலும் அப்படியே மயான அமைதி நிலவியது. கைகளை தட்டிக் கொண்டிருந்த அந்த வம்புக்கார பெண்களின் கரங்கள் அங்கேயே உறைந்து போயின. அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. அர்ஜுன் பூஜாவின் கையை இன்னும் பலமாக பிடித்துக்கொண்டு கூட்டத்தை சிவந்த கண்களால் முறைத்துப் பார்த்தவாறே கூறினான், இவள் எந்த பெண்ணையோ அல்லது எந்த பேராசிரியையோ என்னிடமிருந்து தள்ளி நிறுத்தினாலும் அது இவளுக்கான முழு உரிமை. இவள் என்னுடைய மனைவி. இவள் யாரிடமிருந்து என்னை விலகி இருக்குமாறு கூறுகிறாளோ நான் அவர்களிடமிருந்து விலகிவிடுவேன். இனிமேல் யாராவது என் மனைவியை நோக்கி விரல் நீட்டினாலோ அல்லது அவதூறாக பேசினாலோ அவர்களை இந்த பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியாதபடி செய்துவிடுவேன். அங்கிருந்த அனைவரும் முற்றிலும் அமைதியாகி சலனமில்லாமல் நின்றபடி அர்ஜுனையும் அழுது கொண்டிருந்த பூஜாவையும் பார்க்கத் தொடங்கினர். அர்ஜுன் பூஜாவின் கையை பிடித்தபடி எல்லார் முன்னாடியும் அவளை மரியாதையுடன் அங்கிருந்து அழைத்துச் சென்றான். பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய செய்தி சில நிமிடங்களிலேயே முதல்வருக்கு எட்டியது. முதல்வர் உடனடியாக ஒரு ஊழியர் மூலமாக பேராசிரியர் அர்ஜுனையும் பூஜாவையும் தன் அலுவலகத்திற்கு அழைத்தார். அவர்கள் இருவரும் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது முதல்வரின் முகத்தில் தீவிரமும் கவலையும் நிலவின. அவர் அர்ஜுனை அமருமாறு சைகை செய்து பூஜாவையும் நாற்காலியில் அமர வைத்தார். பேராசிரியர் அர்ஜுன், நான் பல்கலைக்கழகத்தில் என்ன கேள்விப்படுகிறேன்? நடைபாதையில் நடந்ததெல்லாம் உண்மையா? முதல்வர் தன் கண்ணாடியை சரிசெய்தபடி கேட்டார். அர்ஜுன் எந்தவித பயமும் தயக்கமும் இன்றி தலையசைத்து திருமணம் முதல் பல்கலைக்கழகத்தில் பூஜாவுக்கு தினமும் ஏற்படும் அவமானம் வரை அனைத்து விஷயங்களையும் தெளிவுடனும் விரிவாகவும் முதல்வரிடம் கூறினான். அனைத்தையும் கேட்ட பிறகு முதல்வர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு மென்மையாக பேசினார். அர்ஜுன், நீங்கள் ஒரு மதிப்பிற்குரிய பேராசிரியர். பூஜா நம்முடைய மாணவி. உங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டதென்றால் நீங்கள் இருவரும் உங்கள் தொழில்முறை வாழ்க்கையையும் சொந்த வாழ்க்கையையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நிலைமை வந்திருக்காது. அர்ஜுன் முதல்வரின் பேச்சிற்கு மதிப்பளித்து பதிலளித்தான். சார், நாங்கள் இருவருமே எங்களுடைய தொழில்முறை வாழ்க்கையை முற்றிலும் தனித்தனியாகத்தான் வைத்திருந்தோம். ஒரு பேராசிரியரும் மாணவியும் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அப்படித்தான். நான் பூஜாவை எப்போதும் ஒரு சாதாரண மாணவியாகத்தான் நடத்தினேன். ஆனால் உங்கள் பல்கலைக்கழகத்தின் இந்த வம்புக்கார மரியாதையற்ற மாணவிகள்தான் எல்லார் முன்னாடியும் வந்து இந்த உண்மையை கூறுமாறு எங்களை நிர்பந்தித்தார்கள். பூஜா எந்தத் தவறும் செய்யவில்லை. ஆனால் அவள் தினமும் அவமானப்படுத்தப்பட்டாள். ஒரு கணவன் என்ற முறையில் என் மனைவியின் மானம் காற்றில் பறப்பதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. முதல்வர் அர்ஜுனின் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நம்பிக்கையளிக்கும் விதமாக பேசினார். சரி அர்ஜுன், உங்களின் சூழ்நிலையை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது உண்மை அனைவருக்கும் தெரியவந்துவிட்டதால் இனி யாரும் உங்களை துன்புறுத்த மாட்டார்கள். பூஜாவை யாரும் தொந்தரவு செய்யாதவாறு நானே இதை கண்காணிப்பேன். ஆனால் நீங்கள் இருவரும் முன்பு எவ்வாறு பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டீர்களோ அதே ஒழுக்கத்துடனும் எல்லைக்குள்ளும் இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அர்ஜுன் தலையசைத்தான். சரி சார், நிச்சயமாக அப்படியே நடக்கும். முதல்வரின் அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது பூஜா அர்ஜுனை பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது பயம் இல்லை. மாறாக எல்லார் முன்னாடியும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளது இழந்த சுயமரியாதையை மீட்டுத் தந்த தன் கணவன் மீது ஆழமான பெருமிதமும் மரியாதையும் இருந்தன. தான் இனி தனியாக இல்லை, தன் வாழ்க்கைத் துணை இப்போது தன்னுடன் இருக்கிறார் என்ற உணர்வால் பூஜாவின் இதயம் இந்த நொடியில் அமைதியாலும் பெருமையாலும் நிறைந்தது. பல்கலைக்கழக நேரம் முடிந்ததும் அர்ஜுன் எல்லார் முன்னாடியும் பூஜாவின் கையை பிடித்து அவளை மரியாதையுடன் தன் காரின் முன் இருக்கையில் அமர வைத்தான். இன்று காரின் சூழ்நிலை முன்பு போல மூச்சுத்திணற வைப்பதாகவோ அல்லது குளிர்ந்து போயோ இருக்கவில்லை. மாறாக இந்த அமைதியில் ஒரு விசித்திரமான நிம்மதியும் சொந்த உணர்வும் நிலவின. பூஜா மறைமுகமாக அர்ஜுனின் கம்பீரமான அதேவேளையில் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தாள். அவன் இப்போது அவளது மிகப்பெரிய பாதுகாவலனாக உருவெடுத்து நிற்பதைக் கண்டாள். அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது
வரவேற்பறை பகுதியில் இருந்த விருந்தினர்களின் முகங்களில் இப்போது எள்ளலுக்கு பதிலாக ஒரு விசித்திரமான வெட்கமும் அமைதியும் இருந்தன. ரஷ்மி அம்மா பூஜாவை பார்த்தபோது அவருடைய முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. தன் மகன் கண்டிப்பான முறையில் என்றாவது ஒரு நாள் இந்த உரிமையை நிச்சயமாக தன் மனைவிக்கு கொடுப்பான் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது போல. அர்ஜுன் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் பூஜாவை தன்னுடன் அழைத்து கொண்டு நேரடியாக மேலே தன் அறைக்கு வந்தான். அறையின் கதவு மூடப்பட்டதும் பூஜா ஒரு பக்கமாக நின்று கொண்டாள். அவள் இன்னும் சற்று பதற்றமாகவே இருந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுன் தன் கோட்டை கழற்றினான். அதை சோபாவில் வைத்துவிட்டு பூஜாவுக்கு மிக அருகில் வந்து நின்றான். பூஜா பயத்துடன் தன் பார்வையை கீழே தாழ்த்திக் கொண்டாள். ஆனால் அர்ஜுன் மிகவும் மென்மையாக பூஜாவின் இரு கரங்களையும் தன் கரங்களில் ஏந்திக் கொண்டான். பூஜா, அர்ஜுனின் குரலில் மென்மையிருந்தது. இன்று நான் உனக்கு முன்னால் என் இதயத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் திறக்க விரும்புகிறேன். அதை நான் இவ்வளவு காலமாக எனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தேன். பூஜா ஆச்சரியத்துடன் தலை தூக்கி அர்ஜுனின் ஆழமான கண்களை பார்த்தாள். அங்கே இப்போது வெறுப்போ அல்லது குளிர்ச்சியோ தூரத்திற்கு கூட அறிகுறியாக இருக்கவில்லை. எனக்கு தெரியும் பூஜா, நம்முடைய ஆரம்பம் மிகவும் மோசமாக இருந்தது. நான் இந்த உறவை ஒரு கட்டாயம் என்று கூறினேன். உனக்கு மனைவியின் அந்தஸ்தை கொடுக்க மாட்டேன் என்றும் பேசினேன். ஆனால் நான் தவறாக இருந்தேன். என்னுடைய அந்த அகந்தையும் கோபமும் நம்முடைய திருமணம் நடந்த அந்த சூழ்நிலையால் மட்டுமே உருவானது. ஆனால் நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கத் தொடங்கிவிட்டேன். பூஜா, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். அர்ஜுனின் வாயிலிருந்து அன்பின் இந்த திறந்த வெளிப்படையான ஒப்புதலை கேட்டதும் பூஜாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் மின்னியது. அர்ஜுன் புன்னகைத்தபடியே பூஜாவின் கண்ணீரை தன் பெருவிரலால் துடைத்துவிட்டு பேசத் தொடங்கினான். உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் உன்னை கண்டுகொள்ளாமல் இருந்தேன் என்றா? பல்கலைக்கழகத்தில் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தேன். வகுப்பில் இருந்த அந்த பெண்கள் உனக்கு எதிராக பேசிய போதெல்லாம் அவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. ஆனால் உன்னுடைய வாயிலிருந்து அந்த உண்மையை நான் கேட்க விரும்பினேன். மேலும் ஆம், அன்று நடைபாதையில் நீ அந்த பெண் ஆசிரியை மீது கோபப்பட்டாயே, உன்னுடைய அந்த பொறாமையும் கோபமும் எனக்கு எவ்வளவு பிடித்திருந்தது என்றால் என்னால் என் புன்னகையை சிரமப்பட்டுத்தான் மறைக்க முடிந்தது. உன்னுடைய அந்த கோபத்தை பார்த்தபோதே உன்னுடைய இதயத்திலும் எனக்காக ஏதோ ஒரு உணர்வு விழித்துவிட்டது என்பதை நான் ஊகித்துவிட்டேன். அர்ஜுன் பூஜாவின் கரங்களை முத்தமிட்டு மிகவும் தீவிரமான குரலில் கூறினான். கடந்த காலத்தில் நான் உனக்கு கொடுத்த அனைத்து துயரங்களுக்கும், உன்னிடம் நடந்த மரியாதை குறைவான நடத்தைகளுக்கும் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடு. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். நான் எப்போதும் உன்னை கவனமாக பார்த்துக்கொள்வேன், ஒரு கணவனாகவும் உன்னுடைய வாழ்க்கைத் துணையாகவும். பூஜா அர்ஜுனின் கைகளை தன் முகத்தில் வைத்துக்கொண்டு அழுதுகொண்டே புன்னகைத்துக் கூறினாள். நான் உங்களை எப்பொழுதோ மன்னித்துவிட்டேன் அர்ஜுன். ஓர் அனாதை பெண்ணிற்கு இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான மற்றும் நேசிக்கும் ஒரு வாழ்க்கைத் துணை கிடைப்பதை விட. அர்ஜுன் பூஜாவை மெதுவாக தன் அரவணைப்பிற்குள் எடுத்துக்கொண்டான். பூஜா நிம்மதியான பெருமூச்சை விட்டபடி தன் தலையை அவனது நெஞ்சில் சாய்த்துக் கொண்டாள். நண்பர்களே, இன்றைய எங்களது இந்தக் கதை உங்களுக்கு எவ்வாறு பிடித்திருந்தது என்பதை கமெண்ட் செய்து தப்பாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களது இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் நிச்சயமாகச் செய்யுங்கள். நன்றி.